பாடகர் சத்யன் மகாலிங்கம் வீடியோ ஒன்று வெளியிட்டு ஃபேன்ஸ்கிட்ட முக்கியமான ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்காரு. அது தொடர்பான விடயத்தை இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோவை இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. இயக்குனர் கதிர் இயக்கிய காதலர் தினத்துல ஏ.ஆர். ரகுமான் இசையமைப்புல இடம்பெற்ற ரோஜா ரோஜா பாடல உன்னிகிருஷ்ணன் பாடியிருந்தாரு. படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு இந்த பாடலும் முக்கிய காரணம்னே சொல்லலாம். இதனால இப்ப கூட இந்த பாடல் பல இசை கச்சேரிகள்ல பாடப்பட்டு வருது. அப்படி மேடை பாடகரான சத்யன் இந்த பாட்டை 26 ஆண்டுகளுக்கு முன்னாடி நிகழ்ச்சி ஒன்றுல பாடியிருக்காரு. மிக கடினமான பாடல் என்றாலும் அந்த நிகழ்ச்சியில மிக சாதாரணமாக சத்யன் பாடியது இன்றைய ரசிகர்களை ஆச்சரியத்துல ஆழ்த்தியிருக்குது. இதனால கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்கள்ல எங்க தட்டி பார்த்தாலும் சத்யன் தான் வைரல் ஆகிட்டு இருக்காரு. அவர் பாடிய பழைய பாடல்களையும் தேடி சென்று கேட்டு வராங்க. இந்த நிலையில சத்யன் வீடியோ ஒன்று வெளியிட்டு இருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, என் மீது அக்கறை உள்ள ரசிகர்களுக்கு நன்றி. உள்ளதை உள்ளபடி சில ஊடகங்கள் வெளியிட்டிருக்காங்க. ஆனால் சில மீடியாக்கள் அவர்களோட சுயநலத்திற்காக தவறான தகவல்களையும் செய்திகளையும் பரப்பிட்டு வராங்கன்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இது இத்தனை ஆண்டு காலம் உழைத்து முன்னேறிய ஒருவனை குழி தோண்டி புதைக்கிற மாதிரி இருக்குன்னும், தயவு செய்து இதை செய்யாதீங்க. நல்ல விஷயங்களுக்கு காலம் எடுக்கும், ஆனா கெட்டவை உடனே பெறவும். அதனால அடிப்படை அறத்தோட நடந்து கொள்ளுங்கன்னு ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்காரு. இப்படி சொல்லிக்கிட்டு அவர் போட்ட வீடியோ சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. வணக்கம், நான் உங்களோட பின்னணி பாடகன் சத்யன். உலகம் முழுக்க இருக்கிற என்னோட அந்த அன்பான உள்ளங்கள் அத்தனை பேருக்குமே உங்களோட பேரன்பை எனக்கு கொடுத்துருக்கீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த வேளையில் நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஊடகங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், நிறைய நல்ல விஷயங்களை இருக்கிறபடி சொல்லிட்டு இருக்கிற அந்த ஊடகங்களுக்கு கிடையாது. சிலர் தன்னோட சுயநலத்துக்காக நம்ம சொல்லாத விஷயங்களையும் நம்ம பகிராத விஷயங்களையும் இல்லை நம்ம பகிர்ந்த விஷயங்களை வேற மாதிரியோ திரிச்சு ஒரு டைட்டிலாக போட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரிலாம் போடுறது வந்து இத்தனை வருஷம் உழைப்பில் முன்னேறின ஒருத்தனை குழி தோண்டி புதைக்கிற மாதிரி. தயவுசெய்து இந்த வேலைகளை பண்ணாதீங்க. உங்களை தாழ்மையாக வேண்டி கேட்டுக்கிறேன். நல்லது நடக்க ரொம்ப காலம் ஆகும், கெட்டது ஒரு செகண்டில் நடந்துடும். அந்த கெட்டதுக்கு நீங்கள் உறுதுணையாக போக வேண்டாம். ஒரு சின்ன லாயல் எத்திக்ஸ் இருந்தால் போதும். ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.